இப்ப இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த பிற படிப்புகள் இதுக்கெல்லாம் வந்து செகண்டரியா அந்த ஒரு கோர்சஸ் எடுத்துக்கணுங்கிற ஒரு தாட் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கிறதாக நான் பார்த்திருக்கேன். இப்ப வந்து அவங்க ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதை ஒரு மேஜர் ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறதுக்கு தயங்குறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு சூழல் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா மாறி இருக்கு. இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டெல், எங்க யூனிவர்சிட்டி தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் 2013ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப யூனிக் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்தப்பல இருந்து இந்த அகாடமிக்ஸ்ல ஐ மீன் அதை வந்து உயர்த்து BA and MA டிகிரிஸா கொடுக்கறதுக்கு we have got so much of respectability மியூசிக்ல. ஸோ மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சியிலேயே வருது இன்னும் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு. பிகாஸ் ஐ மீன் ரொம்ப பெருமையா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த வெரி ஷார்ட் டைம்ல மிக பிரபலமா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எங்க யூனிவர்சிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்மிஷன்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் சோ மெனி ஆஸ்பிரன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்ப இந்த ஒரு சூழல் மாறி இருக்குங்கிறதே நீங்க சொல்றதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நீங்க சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றவங்க, அது வாழ்க்கைக்கு ஒரு பிரைமரியான ஒரு ப்ரொஃபஷனா இந்த கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல ஒரு செகண்டரி, நான் வந்து ஒரு ஈவினிங் காலேஜ் கோர்ஸா படிக்கிறேன், இல்ல பார்ட் டைமா படிக்கிறேன், வேற ஏதாவது ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே இதை எடுத்துக்கிறாங்களா, இல்ல இதையே அவங்களுடைய மெயின் கோர்ஸா எடுத்து படிக்கிறாங்க? மெயின் கோர்ஸா எடுத்துட்டு படிக்கிறாங்க. எதுக்குன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து கர்நாடக சங்கீதம்ன்றது வந்து ஃபவுண்டேஷன். அது இருந்தாதான் ஒரு எந்த ஜானரும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ சினிமா மியூசிக்கா இருக்கட்டும், பாப் மியூசிக், எல்லாத்துக்குமே அடிப்படையா இந்த பேசிக்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இது கர்நாடிக் மியூசிக் படிச்சதுனால கர்நாடிக்லயே இருக்கணும்ன்றது இல்ல. அவங்க வந்து சினிமாலையும் பாடலாம், இந்த மீடியா ஓரியன்ட் மியூசிக்ல போலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டீச் பண்ணலாம். இப்போ இசைப்பள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இசைப்பள்ளி வந்து தமிழ்நாட்டிலேயே 17 ஸ்கூல்ஸ் இருக்கு, இசைப்பள்ளிகள் இருக்கு. அங்கேயும் வேலை வாய்ப்பு இருக்கு. இசைக்கல்லூரி 5 இசைக்கல்லூரி இருக்கு கவர்மெண்ட் ஐ எம் சேயிங் அபவுட். அது இல்லாம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களாவே வேணா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் தவிர மேடை ஏறி ஒரு கலைஞரா வரலாம். அப்புறம் சினிமால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டெலிவிஷன், there are so many opportunities. ஃபைன் ஆர்ட்ஸ்க்கும் நிறைய வளர்ந்துட்டு வருதுங்கிறத விட எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இப்பங்கிறதா. ஏற்கனவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கலாம், பட் அதுக்கான விழிப்புணர்வு இல்லாம ஒரு சூழலும் இருந்திருக்கு. பட் இப்ப நீங்க சொல்றத வச்சு சூழல் மாறி இருக்குங்கிறத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு வராங்க, இதையும் ஒரு மெயின் கோர்ஸா எடுத்துக்கிறாங்க.